எறா கிரேவி செய்யலாம். அதுக்கு செய்முறை என்னென்னு பார்க்கலாம். மஞ்சத்தூள், கார மிளகாத்தூள், மிளகாய்த்தூள், எண்ணெய், பெருஞ்சீரகம், தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, மிளகுத்தூள், கொத்தமல்லி தழை ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எறாவை போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம், மஞ்சத்தூள், காரத்தூள், வீட்டு மிளகாய்த்தூள், எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்துக்குங்க. கொத்தமல்லி தழை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். ஊறட்டும். அடுப்பு பற்ற வச்சு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்குங்க. பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். பெருஞ்சீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை வதங்கினோடனே நல்லா வதங்கட்டும். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் எனக்கு தேவைப்பட்டதை எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூளும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். மஞ்சத்தூள் வாட போனோடனே தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதங்கினோடனே இந்த லெவல் ஆகிடும். எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா பிரிஞ்சு வர டைமில் மசாலா போட்டு வச்ச எறாவை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஊறிடும் எறா மசாலாவோட. அதை நல்லா போட்டு கிண்டி விடுங்க. நல்லா வதக்குங்க. எறாலே தண்ணி விடும். நம்ம ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். நார்மலாக சேர்த்தா போதும். மூடி வச்சு தண்ணி விடுதா, தண்ணி எறாலே நார்மலாகவே வரும். எனக்கு தேவைப்பட்ட தண்ணி நான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட தண்ணி ஊற்றிக்கலாம். நான் தண்ணி ஊற்றும் போது உங்கள்கிட்ட காமிக்கல, சாரி. நீங்கள் தேவைப்பட்ட அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா எறா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கினோடனே வேறு பவுலில் மாற்றிக்கலாம். இதான் எறா கிரேவி. எப்படி இருக்குன்னு இதான் எறா கிரேவி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பார், சாதம், எறா கிரேவி, மீன் வறுவல், மதிய சாப்பாடு. வாங்க சாப்பிடலாம்.